ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து மே 11 சண்டே. நம்ம எவ்ரி சண்டே வெஸ்டேஜில் வந்து நியூவாக அச்சீவ் பண்ண அச்சீவர்ஸ் வந்து பேசுவாங்க. எதுக்காக நம்ம இந்த மீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் நானும் அச்சீவ் பண்ணணும், மேலே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் முயற்சி பண்ணுறீங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணுற நீங்கள் உங்களுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க என்ன ஆனாங்க, அவங்களாம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஹோப் வரும். அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது சரியான்னு கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா அதை சரி பண்ணிக்கலாம். அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு அவங்க ஸ்டோரியை சொல்லும்போது நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். அந்த ஒரு சில ரீசனுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம மீட்டிங் ஷெட்யூல் பண்றோம். ஓகே, இன்னைக்கு நான் வந்து பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்வைட் பண்றது வெண்ணிலா. அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. Sir, thank you, sir. Thank you this wonderful opportunity, sir. Hi friends, hi team. Good morning. Bronze director Vanilla, என்னோட கிரேட் அப்ளைன்ஸ் கோல்ட் டைரக்டர் ரியா சார், டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம், அண்ட் ஆர்விடி டீம்ல இருந்து நான் பேசுறேன். என்னோட வெஸ்டேஜ் முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான். எனக்கு வந்து 2 பேபிஸ் இருக்காங்க. ஒரு பேபிஸ்க்கு வந்து 10 மந்த் ஆகுது, இன்னொரு பேபிக்கு வந்து இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு பேபிஸையும் பார்த்துக்கிட்டு எந்த மாதிரி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வெஸ்டேஜ் ஆப்ஷன் வந்து கிடைச்சது. எனக்கு இந்த ஆப்ஷன் கிடைச்ச உடனே நான் உள்ள வந்து எல்டிபி பார்த்துட்டு பைலட் பேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனேவே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். எந்த ஒரு கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து என் மைண்ட்ல தோணல. எல்டிபி பார்த்த உடனே வந்து நமக்கு கண்டிப்பா இதுல வந்து சக்சஸ் கிடைக்கும், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்துதான் நான் உள்ள வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்து நான் என்னோட பிசினஸையே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும்போது எந்த மாதிரி பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி என்னோட அப்ளைன்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பேசாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம கொலீக்ஸ் தானே, நம்ம வந்து பேசலாம், என்ன இந்த மாதிரி ஈஸி தான், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு, நம்ம கண்டிப்பா எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து ஓப்பனா நம்ம கம்பெனி நேம், இங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுதான் வந்து நான் பண்ண பெரிய தப்பு. யாருமே வந்து ஜாயின் பண்ணல. எங்க கம்பெனி நேம் சொல்லியாச்சு, ப்ராடக்ட் வாங்குதுன்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் வந்து செட் ஆகாது அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து எனக்கு ரொம்ப டிமோட்டிவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்றதுனே வந்து தெரியாத அளவுக்கு வந்து குழம்பி போய் உக்காந்துட்டேன். அப்போ வந்து என்னோட அப்ளைன் கிட்ட கேட்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களால பண்ண முடியும், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி வந்து என்னைய வந்து மோட்டிவ் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காரணமே வந்து ட்ரைனிங் தான். ட்ரைனிங் இல்ல அப்படின்னா வந்து என்னால எதுவுமே வந்து இங்க அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. இந்த இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒர்க் பண்றதையும் தாண்டி என்னோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து உணர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்க பிசினஸையே தாண்டி நான் வந்து மெச்சூரா இருக்கேன் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். ட்ரைனிங் வந்து நான் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணதே இல்ல. ஒரு 2 நாள் மட்டும் நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணிருக்கேன். அதுவும் எதுக்காக அப்படின்னா என்னோட பேபிய வந்து நான் பெட்ல அட்மிட் பண்ணிட்டேன். அதனால ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால மட்டும்தான் வந்து நான் 2 டேஸ் அந்த ட்ரைனிங்கே வந்து ஸ்கிப் பண்ணேன். மத்த நாள் வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணும் அந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே என்னோட பேபிஸ்க்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். அப்பயும் வந்து நான் என் கையோட மெடிக்கல் சீட்டு என்னென்ன எடுத்துட்டு போறேனோ கண்டிப்பா கையோட என்னோட இயர்பட்ஸ் நான் எடுத்துட்டு போயிருவேன். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து மீட்டிங் ஓடிட்டே இருக்கும். சைட் பை சைடு என்னோட ஒர்க் என்னோட போய்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட்ஸ் மத்த நம்ம ரிலேட்டிவ்ல கேட்பாங்க, உனக்கு இந்த லெவல்ல வந்து குழந்தைய வச்சுட்டு கூட வந்து உனக்கு மீட்டிங் தேவையா அப்படின்னு வந்து ஒரு ஒரு நான் என்னால அவாய்ட் பண்ண முடியல மீட்டிங். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட பேபியும் தூக்கிட்டு வந்து நான் ஃபீடிங் ரூம் அப்படின்னு ஒண்ணு
தனியா இருக்குல்ல, நான் அங்க போய் உட்காந்து என்னோட மீட்டிங்க வந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன். நெறைய ரிஜெக்ஷன்ஸ் நெறைய வந்து எனக்கு எதிரா நெறைய வந்து வீட்லயே வந்து என்னோட அப்பாவே வந்து நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். அட்டெண்டன்ஸ் எடுத்தத பார்த்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால இந்த வொர்க்க பண்ண முடியுமா? 2 குழந்தைங்கள வச்சுட்டு இருக்க. உன்னால எப்படி இது வந்து பண்ண முடியும்?" அப்போ என் பேபிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொஞ்சம் லீன் ஆயிட்டாங்க. "என்ன குழந்தைய நீ பார்த்துக்கிற? இந்த வொர்க்ல ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப குழந்தை வந்து இந்த நிலைமை ஆனது தான் காரணம்." அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், அவங்க உடம்பு சரியில்லாததுக்கும், நான் இதுல ஜாயின் பண்ணதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு நான் புரிய வச்சாலும் அவங்களுக்கு புரியல. அப்போ எனக்கு நெறைய இந்த மாரி ரிஜெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி, யார் எது சொன்னாலும் பரவால்ல. ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. நம்ம எவ்வளவோ வெளிய வந்து போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ, ஒரு வெளிய போய் சாப்பிடுறதுக்கோ வந்து எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு ஜஸ்ட் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உள்ள வந்து பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைச்சதுன்னா லக்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுல மட்டும் தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹேப்பியா இருக்கு. நான் வெளிய இதுவரைக்கும் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்தடுத்த பேபிஸ் ஆனாங்க. நான் வெளிய இதுவரைக்கும் வொர்க்குக்குன்னு நான் எங்கேயுமே போனதே கிடையாது. கையில சம்பளம் அப்படிங்கிறது வந்து நான் வாங்குனதே கிடையாது. இப்பதான் வந்து நான் பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணி என்னோட இன்கம்ம வந்து நான் வந்து இப்போ கையில கண்ணுலயே பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணும்போது, "ஓ! நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டியா? பரவால்ல. எனக்கு பெருமையா இருக்கு. என்னோட பாரத்த குறைக்க நீ வந்துட்டியா?" அப்படின்னு வந்து என்னையும் இப்ப வந்து பெருமையா பார்க்குறாங்க. என்ன வந்து ஒரு லெவல்ல வச்சு பார்க்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த வெஸ்டேஜ் தான். அண்ட் என்னோட டீம் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு மீட்டிங்லயுமே வந்து பேச பேச அவ்ளோ மோட்டிவேஷனலா இருக்கும். இத விட்டு போணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து துளி கூட வந்ததே இல்ல. அந்த அளவுக்கு வந்து டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம், ஆர்விடி டீம் வந்து அவ்ளோ சூப்பரா வந்து எங்களுக்கு எடுத்து டீம் மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வெளிய போலான்னு வந்து ஒரு துளி எண்ணம் கூட இதுவரைக்கும் வந்ததே இல்ல. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு மேம் வந்து சூப்பரா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து நியூவா வந்த எல்டிபி வந்துங்க சார் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து எல்டிபி கூட நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க சார். இப்ப வந்து எல்டிபி பார்த்துட்டு எதுவுமே வந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்கறதே இல்லைங்க சார். வெரிஃபிகேஷன் கால் எடுக்குறோம். பேசுறாங்க. ஓகே இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து வந்து ஐடிஸ் எடுத்துட்டே இருக்கோங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த எல்டிபி. அண்ட் வந்து நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியா இருக்குங்க சார். நீங்க நீங்க பேசுற மாரி உங்க டீம்ல இருக்க நாங்க எல்லாருமே வந்து எவ்வளோ மெதுவா பேசினாலும், எவ்வளோ இதா பேசினாலும், உங்கள மாரி கம்பீரமா வந்து ஒரு ஸ்பீச் ஒரு கணீர் கணீர்னு எல்லாருமே பேசி எங்களோட டீம் எல்லாம் வந்து நாங்க மென்மேலும் கொண்டு வரணுங்க சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார். நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமாங்க சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. நான் இப்ப உங்களுக்கு கோஹோஸ்ட் குடுக்குறேன். 1 செகண்ட். கோஹோஸ்ட் குடுத்துருக்கேன். பாருங்க. தேங்க்யூ சார். சார் ஸ்கிரீன் விசிபிளா சார்? விசிபிள். நான் வந்து ஏப்ரல் ஜனவரி மந்த் 20ஆம் தேதிக்கு மேல தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸே வந்து நான் 1500க்கு தான் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு பிசினஸ் சரியா புரியல. புரியாம வந்து அப்போதான் உள்ள வந்த ஃபர்ஸ்ட். அப்போ புரியாம வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 1500 பண்ணி, அடுத்து வந்து எனக்கு பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்தது. புரிய வந்து நான் நெக்ஸ்ட் மந்தே வந்து என்னோட 100 பிவி கன்சிஸ்டன்சி எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வரைக்கும் வந்து நான் 100 பிவி கன்சிஸ்டன்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். என் டீம்ல எல்லாருக்குமே வந்து நான் 100 பிவி கன்சிஸ்டன்சியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் வரும்போது என்னோட டெவலப்மெண்ட் வந்து என்னாலயே பார்க்க முடியுது. ஒரு 4 மந்த்ல வந்து டிபிபியோட வந்து பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணது வந்து கண்டிப்பா வந்து என்னோட டீம் என்னுடைய கோல் டைரக்டர் ரியாஸ் சார்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு ஒரு இடத்துலயுமே வந்து அவ்வளோ சூப்பரா சொல்லி கொடுப்பாருங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐடி வந்து நிறைய எடுக்கிறோங்க சார். பட் அவங்க ஃபாலோ பண்றதுல வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுதுங்க சார். அப்போ வந்து ஃபாலோ அப்பும் வந்து ப்ராப்பரா பண்ணி அடுத்தடுத்த லெவல் வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணுங்க சார். நான் இந்த மந்தே வந்து என்னோட சில்வர் லெவல வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே மேடம். ஓகே. தேங்க் யூ சோ மச். இங்க பாருங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 4 மந்த்ஸோட பிசினஸ் பிவி காமிச்சிருக்காங்க. அதுல 4த் மந்த் வந்து 2700 பிவி எடுத்திருக்காங்க.
2700 பிவி எடுத்து அந்த மந்த் வந்து ப்ரீவியஸ் மந்தோட டோட்டல் குமுலேட்டிவ் பிவியும் 5500 இருக்கு. பாருங்க, இவங்க வீட்ல 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில பிசினஸ் 4 மாசத்துக்குள்ள பண்ணி பிரான்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. எதுவுமே தெரியாம இந்த பிசினஸ பத்தி, நெட்வொர்க்க பத்தி எதுவுமே தெரியாம ஜாயின் பண்ண ஒருத்தங்க பிசினஸ பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன புரியலையோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்ப வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? இங்க யாரா இருந்தாலும் சரி. இப்ப வந்து வெண்ணிலா சிஸ்டர் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதேதான் உங்களுக்கும். ஏன்னா, ஆ, அதாவது ரொம்ப நாலேஜபிளா இருக்கிறவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. ஓகேவா? ஒண்ணுமே தெரியாத மாரி இருப்பாங்க. வெள்ளந்தியா பேசுவாங்க, சொல்றத செய்வாங்க. பட் அவங்க பார்த்தா 4 மாசத்துல அச்சீவ் பண்ணிருவாங்க. ஓகேவா? என்ன சொல்றத புரிஞ்சுகிட்டு செய்வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அ ரொம்ப இதா பேசுவாங்க. பட் ஆனா அவங்க கட கட கடன்னு அடாப்ட் ஆயி நல்லா புரிஞ்சுகிட்டு டீமே டெவலப் பண்ணி 4 மாசம், 6 மாசத்துல டீமே உருவாக்கிருவாங்க. நல்லா நாலேட்ஜபிளா பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் சரிதான், புரியுதான்னு எல்லாம் புரிவாங்க. ஆனா ஒரு வேலையும் எடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இந்த பிசினஸ்ல வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதனால வந்து யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இவங்க பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எல்லாராலயுமே பண்ண முடியும். ஓகேவா? எல்லாருமே பண்ணுவாங்க. ஆ இங்க வந்து உங்க எல்லாராலயுமே பண்ண முடியும். ரொம்ப யோசிக்காம, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காம, ஆ நம்பிக்கையோட இந்த பிசினஸ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் ஒரு நாள் அச்சீவ் பண்ணி இந்த மாரி சண்டே மீட்டிங்ல வந்து பேச முடியும்.